ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் இன் இந்தியா. அதாவது எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு சாப்டர் தான் நம்ம டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியன் எக்கானமி இஸ் க்ரோயிங் ஓவர் தி லென்த்ஸ் அண்ட் பிரெட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் பிஸ்னஸஸ் ஏர்னிங் ஹியூஜ் ப்ராஃபிட். அதாவது இந்திய பொருளாதாரம் வந்து நாளுக்கு நாள் பல கோணங்களில் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்துட்டுருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து அசுர வேகத்தில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனிஸ் ஹாவ் க்ரோன் இன் தேட் சைஸ், capital and number of employees competing with different countries companies. அதாவது கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கூட நிறுவனங்களும் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனுடைய அளவில் எந்த அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வைஸ் அதனுடைய முதலீட்டின் மூலமாகவும் அதே போல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் மூலமாகவும் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. எதை கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரீஸினுடைய கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நம் நாட்டு நிறுவனங்களும் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்செப்ட் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் ஹேஸ் கெயின்டு சிக்னிஃபிகன்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஆஸ் இட் ஹேஸ் இட்ஸ் பிஸ்னஸ் குளோபலி இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்றது வந்து எப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு சர்டன் பீரியட்லேயே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிஸ்னஸ் குளோபலி இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு வியாபாரம் அப்படின்றது வந்து உலக அளவில் வந்து அது வந்து பரவ ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் வந்து ஒரு நிறுவனம் வந்து வளர்ச்சி அடைவது தான் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். MNC is defined to be an enterprise operating in several countries but managed from one country. அதாவது MNC அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது நிர்வாகத்தன்மைன்றது வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கும். அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிகளில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கும். மற்ற கண்ட்ரிலெலாம் வந்து அதனுடைய பிரான்ச் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இருக்கும். இதை தான் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். ஒரு நிறுவனம் பல நாடுகளிலேயும் தன்னுடைய நிறுவனங்களை நிறுவுகுது இல்லையா? அதை தான் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய நிர்வாகத்தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கும். பட் அதனுடைய செயல்பாடுகள் பல கண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A multinational corporation is an organization doing business in more than one country. ஒரு நாட்டிலேயே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து, அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நாட்டிலேயே நிற்காது. அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பல நாடுகள்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுதான் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. இட் என்கேஜஸ் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸ்போர்ட்டிங் மேனுஃபேக்சரிங் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது இது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகளில் இது வந்து ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டிங் அதாவது ஏற்றுமதி செய்வது, அதே போல் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, பலதரப்பட்ட நாடுகளுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க, பொருட்களை வந்து உற்பத்தி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. MNC இஸ் கம்பெனி விச் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸ்ட் இன் ஒன் கண்ட்ரி வைல் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேஸ்ட் இன் அதர் லொக்கேஷன். அதாவது இந்த கம்பெனியினுடைய தலைமையிடம் எங்கே இருக்கும்னா ஒரு கண்ட்ரியில், அவங்களுடைய கண்ட்ரியில் எந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்த தான் வந்து தலைமையகமாக வந்து வச்சுக்குவாங்க. அந்த கண்ட்ரியில் தான் அந்த தலைமை இருக்கும். மற்ற இடத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் இருக்கிற இவங்களுடைய கம்பெனிங்களை வந்து இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனி கம்பெனி இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆர் கார்ப்பரேஷன் when that company manages its operation or production or service delivery from more than a single country. அதாவது எந்த ஒரு கம்பெனியை வந்து மல்டிநேஷ்னல்
கம்பெனி இல்லைன்னா கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் இல்லாமல் பலதரப்பட்ட கண்ட்ரிலையும் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா, இவங்க கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே உருவாகி அங்கே வந்து அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸ்ட் இன் ஒன் கண்ட்ரி வித் செவரல் அதர் ஆப்ரேட்டிங் பிரான்ச்சஸ் இன் டிஃப்ரெண்ட் அதர் கண்ட்ரிஸ். அதாவது ஒரு கண்ட்ரியில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், மற்ற கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட்டிங் பிரான்ச்சஸ் இந்த கம்பெனியுடைய நேமை வச்சு அவங்க அங்கே வந்து தங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. ஸோ இதை தான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த கண்ட்ரி வேர் த ஹெட் குவார்ட்டர் இஸ் லொக்கேட்டட் இஸ் கால்டு த ஹோம் கண்ட்ரி. அதாவது எந்த இடத்துல வந்து எந்த கண்ட்ரியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதோ அந்த கண்ட்ரி தான் வந்து ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் அதர் கண்ட்ரிஸ் வித் ஆப்ரேஷனல் பிரான்ச்சஸ் ஆர் கால்ட் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்றாங்க. அதாவது ஹோம் கண்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் வந்து உருவாச்சோ அந்த இடத்த தான் வந்து அவங்க தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருப்பாங்க. அதை வந்து ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதே போல் மற்ற நாடுகளில் வந்து இதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி, அந்த மாதிரியான நாடுகளை வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் குளோபலைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், these multinational companies even have notable influence in a country's economy as well as world economy. அதாவது இந்த குளோபலைசேஷன், அதாவது இந்த உலகளாவி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் இவங்க இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து இவங்களோடது இருந்தாலும், அதே போல் பலதரப்பட்ட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பல நாடுகளோடையும் ஒரு உறவு முறைகள் இருந்தாலும் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியினுடைய பொருளாதாரத்தையும் சரி அதே போல் உலக பொருளாதாரத்திலும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் தான் வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த பட்ஜெட் of some of the MNCs are so high that at times they even exceed the GDP of a nation. அதாவது இப்போ ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு நிறுவனத்தை நாம் நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய செலவுகளும் சரி எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். அதுக்கு போடக்கூடிய பட்ஜெட்டும் வந்து எப்படி இருக்கும், அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் வந்து அதிக அளவில் இருக்கும்போது அது என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் மீறி அதிகமாக போகக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரே ஒரு கம்பெனி நடத்தினா பரவாயில்ல, அந்த கம்பெனியினுடைய பல பிரான்ச்சஸும் பல கம்பெனியில் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க. இந்த கம்பெனிக்கு இவ்வளோ செலவுகள் இருக்குது, இவ்வளோ வரவுகள் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஈடுபடும் போது கண்டிப்பாக அதற்கான பட்ஜெட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். அந்த அதிகமாகிற பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உற்பத்தி திறனை விட அந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறனை விட அந்த எம்என்சி கம்பெனியினுடைய பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்என்சிஸ், எந்த மாதிரியான சிறப்புகள் வந்து இந்த எம்என்சிஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். considers opportunities throughout the globe though they do the business in a few countries. அதாவது நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இந்த உலக அளவில் வந்து நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. என்னதான் வந்து ஃபியூ கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதை சுற்றி நிறைய நாடுகள் வந்து அதோட வந்து ஒரு இணைப்பில் இருப்பாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த எம்என்சி கம்பெனிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு இன்வெஸ்ட் கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் தேர் அசட்ஸ் இன்டர்நேஷ்னலி. அதே போல் அவங்க வந்து என்ன பண்ண முடியுது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு ஸ்மால் லெவல் பிஸ்னஸ் அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்கேஜஸ் இன் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேட்ஸ் பிளான்ட்ஸ் இன் ஏ நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதனுடைய உற்பத்தி திறன் வந்து இருக்கும், ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அதனுடைய ஆப்ரேஷன் பிளான்ஸ், அதாவது அதனுடைய பிரான்ச்சஸும் வந்து எப்படி இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டேக் மேனேஜரியல் டிசிஷன்ஸ் ஆன் எ குளோபல் பர்ஸ்பெக்டிவ். அதாவது இந்த குளோபல், அதாவது இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்தினுடைய எக்கானமி, அங்கே இருக்கக்கூடிய தேவைகள், இது எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஒரு விதமான பயன்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ப்ரொடியூஸ் இன் ஒன் ஆர் எ ஃபியூ கண்ட்ரீஸ் அண்ட் செல் தம் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். அதாவது அவங்களுடைய ப்ராடக்டை வந்து பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் இன் ஒன் ஆர் ஃபியூ கண்ட்ரிஸ். அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒன்றோ இல்லது அதற்கு மேற்பட்ட கண்ட்ரிகள்லையோ வந்து உற்பத்தி ஆகும். ஆனால் அதை வந்து சேல் பண்ணுறது, விற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிகளில் வந்து அந்த பொருளினுடைய விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் இன்டு கார்பரேஷன்ஸ் ஓவரால் பிஸ்னஸ். அதாவது அந்த சர்வதேச செயல்பாடுகள் அப்படின்றது வந்து எதோட இன்டகிரேட் ஆகிருக்கும், இணைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸோடையும் வந்து ஒரு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இந்த மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வை எம்என்சி இன் இந்தியா? ஏன் இந்தியாவுக்கு வந்து இந்த எம்என்சி கம்பெனின்றது வந்து தேவையா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. த ரீசன்ஸ் ஃபார் ஸோ மெனி எம்என்சிஸ் இன் இந்தியன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இந்தியா ஹேஸ் ஏ ஹியூஜ் மார்க்கெட். கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு இல்லைங்களா? ஸோ பெரிய நாடுன்னும் போது பாப்புலேஷன் அங்கே அதிகம். பாப்புலேஷன் அதிகம் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே வாங்குவோரும் விற்போரும் அதிகம். கண்டிப்பாக அங்கே வந்து பெரிய மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்தியா ஹேஸ் ஏ ஹியூஜ் மார்க்கெட். எல்லா லெவல்லையும் வந்து ஒரு சந்தைக்கான ஒரு சரியான இடம், ஒரு பிஸ்னஸ்க்கான சரியான ஒரு இடமாக, நாடாக அமைவது நம்ம இந்தியா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ் இன் த வேர்ல்டு. பொருளாதாரத்தில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஃபேவரபிள் பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டுவார்ட்ஸ் எஃப்டிஐ. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த விதமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸுங்களை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ப கொள்கைகளை வந்து மாற்றி அதாவது சரியான விதத்தில் அவங்களுக்கு ஃபேவரிசமாக இருக்கிற மாதிரி கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து கவர்மெண்ட் வந்து அமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் 1991. அதாவது நிதித்தன்மையில் வந்து ஒரு தாராளமயமாக்கலை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எப்பத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1991. Government encourages and makes continuous efforts to attract foreign investment by relaxing policies. அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்துது. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம நாட்டில் வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. ஃபாரின் கம்பெனிஸை நம்ம கண்ட்ரியில் வந்து உருவாவதற்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சிகள்லையும் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி வந்து அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து தொழிலை வந்து ஈடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக தளர்த்தி கொடுப்பாங்க. அந்த பாலிசிஸ் எல்லாம் தளர்த்தி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸை வந்து அவங்க செய்வதற்கு வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அதிகமாகும்
சரிங்களா. வேலைவாய்ப்பு தன்மை அதிகமாகும். அதே போல் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் வந்து நல்ல விதமாக வளர்ச்சி அடையும், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைலைட்ஸ் ஆஃப் 2015. ஸோ 2015 இந்த கம்பெனி, இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனினால் என்ன விதமான ஒரு சிறப்புகள் வந்து நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா ரேங்க்ஸ் 10th இன் த வேர்ல்டு இன் ஃபேக்ட்ரி அவுட்புட். அதாவது இந்த தொழிற்சாலைகள் சார்ந்த இந்த வேலை செயல்பாடுகளில் வந்து அதற்கான அவுட்புட் வெளியே வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவது வந்து உலகத்திலேயே 10வது இடத்த வந்து 2015 வந்து 10வது இடத்த பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் த மேனுஃபேக்சரிங் செக்டார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 27.6% ஜிடிபி. அதாவது ஜிடிபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அளவு, எப்படி அளவு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த நாட்டிலேயே நடக்கக்கூடிய மொத்த உற்பத்தி பொருட்கள், உற்பத்தி திறன், சேவை திறன் எல்லாத்தையும் வந்து மதிப்பீடு செய்வாங்க. மதிப்பீடு செஞ்சு அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த நாட்டில் வந்து எவ்வளோ வந்து உற்பத்தி திறன் அதிகமாயிருக்கு, இந்த உற்பத்தி திறன் அதனால் வந்த இன்கம், அதே போல் ஏற்றுமதி செய்தனால வந்த இன்கம், இதை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணும்போது நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ ஒரு லாபத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம், நம்ம நாட்டு உற்பத்தி திறன் மூலம் நம் நாட்டில் வந்து எப்படி என்ன மாதிரியான ஒரு பொருளாதார நிலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிடிபி வந்து உலக உற்பத்தி துறையில் வந்து 27.6% வந்து உள்நாட்டு உற்பத்தி திறனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உற்பத்தியில் வந்து 27.6% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் சர்டன் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், அதே போல் சில பொது நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தனியார் மயமாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலைசேஷன் ஆல்சோ அட்ராக்டட் எம்என்சிஸ் அண்ட் என்கரேஜ்டு லோக்கல் ஆண்டர்ப்ரோனர்ஸ். அதாவது லிபரலைசேஷனா என்ன சொன்னால் தாராளமயமாக்குறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து எல்லா விதமான நிதிகளும் எல்லாமே கிடைக்கும்போது பல தரப்பட்ட மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க, ஈர்க்கப்படுவார்கள். ஸோ அதனால் என்ன ஆகும், அண்ட் என்கரேஜ் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இங்கே வந்து பல தொழிலதிபர்களை உருவாக்குவதற்கு இந்த எம்என்சி கம்பெனிஸ் வந்து பெரும் உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 15th இன் சர்வீசஸ் அவுட்புட். சேவைகளிலே வந்து இந்தியா வந்து 15வது இடத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃப்ரம் ஃபாரின் கன்சியூமர்ஸ் ஃபார் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபாரினர்ஸினுடைய கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பொருட்களை அவங்க வாங்குறதும் அவங்க பொருட்களை நம்ம வாங்குறதும் இருந்துச்சு. ஆனால் இந்த சமயங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு அதிகமானாங்க. நம்மளுடைய பொருட்களையும் சேவைகளையும் அவங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய எக்கானமி லெவலும் பொருளாதார அளவும் வந்து என்னாச்சு, முன்னேற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியா ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் அண்டர்சீ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் லீடிங் டு இந்தியா பிகமிங் த சென்டர் ஃபார் அவுட் சோர்சிங் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ். அதாவது இந்த கடலுக்கு அடியில் வந்து இந்த கேபிள், இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கை வந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஓஸ் நிறைய அவுட் சோர்சிங் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கால் சென்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான சில கம்பெனிஸ் வந்து வளர்ச்சி அடைய வந்து ஆரம்பிச்சது, நிறைய கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த கால் சென்டர்ஸ்ன்றது வந்து வெறும் இப்போ வந்து கால் அட்டன் பண்ணுறது இல்லை வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது அப்படின்றது கிடையாது. அதாவது பில்லிங், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸுடைய பில்லிங் வந்து பண்ணுறது, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து பார்க்குறது, இந்த மாதிரியான பல செயல்பாடுகள்லையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலயமாக ஒரு பெரிய நெட்வொர்க்கே
உருவாகி கடலுக்கடியில் இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி என்னாச்சு, இந்தியாவினுடைய அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹாஸ் பிகம் பிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர் எஸ்பெஷலி அமங்ஸ்ட் யங் கிராஜுவேட்ஸ். அதாவது இந்தியா வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்த பெரிய அளவில் வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது வந்து பட்டதாரிகளுக்கு வந்து பெரிய வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹாஸ் விட்னஸ்ட் சஸ்டெயின்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஸ் என்விஷன்டு பை தி ஃபோர்ஃபாதர்ஸ். அதாவது நமது முன்னோர்கள் வந்து கற்பனை செய்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாப் எம்என்சிஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் என்னென்ன எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், பெப்சி கம்பெனி, சோனி, வோடாஃபோன், ரீபாக், நோக்கியா இதெல்லாமே வந்து வெளிநாட்டு கம்பெனிங்க. வெளிநாட்டு கம்பெனிங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து இவங்க கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதனுடைய ஹோம் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ். ஆனால் அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நம்மளை மாதிரி பல கண்ட்ரிலையும் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிநேஷ்னல் கம்பெனி சொல்கிறோம். த என்ட்ரி ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனி இன்டு இந்தியா ஹாவ் ப்ரூவ்டு குவைட் பெனிஃபிஷியல் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யங் ஜெனரேஷன். அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய இந்தியாவுக்குள்ளே நுழைந்ததுனால எந்த விதத்தில் வந்து ரொம்ப பயனளிப்பதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து பல நல்ல விதத்தில் வந்து வளர்ச்சி அடை செய்து அதை வந்து டெவலப் பண்ண வந்து உதவியாக இருந்துச்சு. அதே போல் நல்ல வேலைவாய்ப்பு தன்மையையும் உருவாக்கி கொடுத்துச்சு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய கொடுத்தது. நம்ம யங் ஜெனரேஷனுக்கு வந்து அதாவது படித்து முடித்து வந்த பட்டதாரிகளுக்கு வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தன்மையும் கொடுத்து நாட்டின் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து பெருந்துணையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இன் இந்தியா பற்றி நாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவோட லிங்க் வந்து மற்ற வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வரும்போது அடுத்தடுத்து பார்க்குற சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோர்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.